Hello friends, வணக்கம் and welcome back to Text Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா 10 Hours 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க தரமான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. சிவராஜ் தான் இதுல எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அன்னைக்கு நைட் அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு மிஸ்ஸிங் கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணும் போது அது கிட்னாப் கேஸா மாறி மர்டர் கேஸா மாறி ஹீரோ அன்னைக்கு ராத்திரி தூங்க விடாம பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன, எலெக்ஷன் டியூட்டி அதுவுமா பஸ்ல ஒரு பொண்ணை பத்தி விசாரிக்க போன இடத்துல ஒரு மர்டர் கேஸ் ஆகி இந்த ரெண்டு கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இந்த ரெண்டு கேஸ் ஹீரோ அன்னைக்கு ராத்திரி 10 மணி நேரத்துக்குள்ள எப்படி சம்பவம் பண்றாருங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டோன்ல ஸ்கிரீன் பே பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தது சூப்பரா இருந்துச்சு. மலையாளம் த்ரில்லர்ஸ்க்கு டஃப் தர அளவுக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீட்டா ப்ராப்பரா எண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிம்பிளான டோன்ல நீட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்டர்வல் ட்விஸ்ட், ஹீரோவோட பிளாஷ்பேக் போர்ஷனுக்காக என்கவுண்டர் பண்ணன்னு சொல்லக்கூடிய சீன்ஸ் எல்லாமே தரமா படத்துல டேக் ஆஃப் ஆயிருக்குங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால புரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் சிவராஜ் 30 ஸ்கோர் பண்ணிருக்காரு. போலீஸ் ஆபீசரா அவர் வந்து நடிக்கக்கூடிய படம் எல்லாமே நீட்டா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். நாய்கள் ஜாக்கிரதை, கபடதாரிங்கிற படத்துல எல்லாம் எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ப்ராப்பரான ஒரு கம்பேக்காக பல வருஷத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்தாலும் அதே டெம்ப்ளேட்டை தான் திரும்ப இங்க ஃபாலோ பண்ணி ஒரு கம்பேக்கை இந்த படம் மூலியமா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா தான். ஸ்கிரீன் பே ப்ராமிஸா அழகா செட் பண்ணி அதுக்கான சப் ஸ்டோரிஸ், லேயரிங், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ்ங்கிற 3 சீசன் ப்ராப்பரா அமைஞ்சதுனாலேயே படம் ஒர்க் அவுட் ஆயிருச்சுங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான் 2 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்லோனஸா உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல நிறைய சீன்ஸ்ல டப்பிங் இஷ்யூஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிப்பீட்டிவான சீன்ஸை போட்டு எக்ஸ்பிளேஷன்ல ஓவர்லோட் பண்ணிட்டாங்க. வில்லனோட கேரக்டரைசேஷன் கான்ஃபிளிக்ட மட்டும் இன்னும் பெட்டரா ஃபைன் டியூன் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட் ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் லாஜிக் மிஸ்டேக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிரைம் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து பெருசா கை கொடுக்காம போயிடுச்சு. அதை மட்டும் டேக் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கிரீன் பட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா அமையறதுக்கு ஒரு நல்ல பாத்வேவை செட் பண்ணி கொடுத்துருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணீங்க. ஒரே ராத்திரி 23 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு போட்டு தூக்கிட்டாங்களோன்னு நீங்களே யோசிக்கிற லெவலுக்கு தான் நிறைய சீன்ஸ் இவங்க நரேட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்கிறது இந்த படத்தை செகண்ட் ஹாஃப்ல உங்களால நிறைய சீன்ஸ்ல புரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா படம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங் நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பண்ணிருக்காங்க. கைதி மேக்ஸ் மூவி ஸ்டைல்ல தான் இந்த படத்துல ஒரு சம்பவத்தை ஒன் நைட் ஸ்டாண்ட்ல நின்னு பேசியிருக்காங்க. தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் கிரைம்ங்கிற டைலாக் மட்டும் எல்லா கிரைம் த்ரில்லர் படத்துக்கும் சூப்பரா ஆப்டா சூட் ஆகக்கூடிய ஒரு ஃபேமஸான கோட்டுங்க. இந்த படத்துல அந்த டைலாக் மட்டும் இவங்க ஜஸ்டிஃபை பண்ணாம ஓவர் கம் பண்ணி அந்த ரூலை பிரேக் பண்ணி பண்ண சம்பவம் நீட்டா இருந்ததுனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நல்ல மூவி தான், மிஸ் பண்ணிடாதீங்க. படத்துல ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. உங்களோட டைமுக்கு நல்ல ஒரு வாட்ச்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா செக் அவுட் பண்ணி பாருங்க. சிவராஜ்காக பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த 10 ஹவர்ஸ் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை சி யூ ஆன் லவ் யூ ஆல்.